ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். பாருங்கள், ஆயுத பூஜைக்கு வந்து நல்லா க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உடலெலாம் அடிச்சிட்ருக்கேன். மாஸ்க் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கனால வந்து நான் மாஸ்க் போட்டு தான் வந்து வீடு கூட்டுறதா இருந்தாலும் ஒட்டை அடிக்கிறதுனாலும் பண்ணுவேன். ஒட்டெல்லாம் அடித்து முடிச்சாச்சு. பாருங்கள், கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்கணும். எப்பயுமே நீட்டாக வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இதெல்லாம் ஓர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டைல்ஸ், கவுண்டர் டாப் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து விம் ஜெல்லும் அதே போல் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் துடைச்சிட்ருக்கேன். பாருங்கள், ஸோ எல்லாம் நீட்டாக துடைச்சாச்சு. தண்ணியெலாம் இல்லாத ட்ரை பண்ணிட போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல தண்ணியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீட் பண்ணிட போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியாவும் நல்லா பண்ணிவிட்டு, அதே போல் சிங்க் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கோங்க. அதில் வந்து இந்த குட்டீஸ் எல்லாம் எப்படி தக்காளி இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சிங்கில் போடாத, அதெல்லாம் தட்டிலேருந்து எடுத்து டேரெக்டாக அந்த முருங்கைக்காய் தோல் இதெல்லாம் எடுத்து அதில் போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து தூக்கி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடு பாருங்கள், இப்படி தான் மெர்சியாக இருக்குது. எப்படி இருந்தது, டைனிங் டேபிள் எல்லாம் நீட்டாக துடைச்சாச்சுங்க, எல்லாம் நீட் பண்ணியாச்சு. அதே போல் சோஃபாவையும் பார்த்திங்கன்னா விம் ஜெல் யூஸ் பண்ணி அந்த எல்லாம் பாருங்கள் எல்லாம் நம்ம ஒட்டை அடிச்சனால அது மேலே விழுந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தண்ணி தொட்டு நான் அதெல்லாம் துடைச்சிட போகிறேன். எனக்கு குட்டீஸும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. கவியும் இருக்கட்டும், அஸ்வந்தா இருக்கட்டும், 2 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாருங்கள், எல்லாம் நீட்டாக துடைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த பக்கம் சோஃபாவும் துடைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் குட்டீஸ் எல்லாம் வீட்டில் லீவில் இருக்கனால எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சிட்றாங்க. ஸோ அது எல்லாம் துடைச்சிட்டு இது நான் ஜெல் போட்டு தான் துடைக்கிறேன். துடைச்சிட்டு அப்புறம் நல்லா ட்ரை கிளாத்தை வச்சு துடைச்சிரும். பாருங்கள், நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றிடும். ஸோ இன்றைக்கி பண்டிகைங்கிறனால இன்றைக்கி நான் மாற்றிட போகிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து சீப்பை வச்சு தான் வந்து பெட் ஸ்ப்ரெட் போடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பெட்டை தூக்கிட்டு பண்ணுறதோட இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இது வருஷக்கணக்காக இப்படி தான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நீட்டாகவும் இருக்கும். ஸோ சீப்பில் வந்து அந்த ஓரத்தில் குத்தி விடும்போது நல்லா பெட் ஸ்ப்ரெட்டு நல்லா அழகாக உள்ளே போயிடும். ஸோ பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இது முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம தூக்கிட்டு ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. நான் ஓரத்தில் வந்து நாங்கள் கேப் விடாத போட்டிருக்கேன்னா அப்படி தான் நான் சீப்பு வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. அதே போல் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு மேட் போட்டுப்போம். ஸோ காலில் தொடச்சி நம்ம ஏறுறதுக்கு, பெட் மேலே ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குட்டீஸ் இருக்கனால எப்படி டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் மேட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபா கவரும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதையும் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சுங்க. எல்லாம் மொட்டை மாடியில் காய வச்சு எல்லாம் போட்டாச்சு. அதே போல் நான் பெட் ஸ்ப்ரெட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றிடுவேன். பாருங்கள், வீடு நல்லா நீட்டாக துடைச்சாச்சு. வெளியே நல்லா கழுவிட்டு கோழம் சின்னதாக சிம்பிளாக போட்டிருக்கேன். சேர்லாம் கழுவியாச்சு. அதுக்கப்புறம் கவி பாருங்கள், அவளோட ரேக்கை வந்து அவளும் நீட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கா. டைம் பாருங்கள், ஈவினிங் 4:45 ஆகிடுச்சு எல்லா ஒர்க்கும் முடிக்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சதெல்லாம் இப்போ வந்து எல்லாம் மடித்து வச்சுட்டு ஈவினிங் வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். பாருங்கள், இல்லை வழி நெடுக இல்லை கடைகள் தாங்க, ஃப்ரூட்ஸ் கடை. நார்மலாகவே இங்கே எங்கள் வீட்டு சைடெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது. ஏன்னா ஏற்காடு போகிறவங்கெல்லாம் வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு எப்போவுமே இந்த இடத்துல கடைகள் இருந்தே தான் இருக்குது. இவ்வளோ கடைகள் இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா வாழை மரம், அப்புறம் பொரி கடை, அப்புறம் மா இலை இதெல்லாமும் வந்து விற்பாங்க. ஸோ அதெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க. பாருங்கள், ஸோ ரொம்ப ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதனால் வந்துட்டு இதோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.